இலக்கிய அடுத்து என்ன நடக்கலாம்? இங்க கார்த்தி எப்படிதான் புரிய வைக்கிறது அப்படின்னு கௌதம் மண்டைய போட்டு பிச்சுட்டு இருக்கு. இலக்கியா கவனிக்கிறாங்க. கௌதம், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன இலக்கியா, உனக்கு தெரியாதா என்ன? கார்த்தி பாத்தியா, லூஸ் மாதிரி 7 ரூபா பண்ணிட்டு இருக்கான். சரிதான் போ, இந்த சொத்து நமக்கு தேவையில்ல அப்படின்னு கார்த்திகிட்ட கொடுத்துட்டு நாம எங்கேயாச்சும் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஜானு விட மாட்றாங்க. எனக்கு ஜானுவை பார்க்கறதா இல்ல கார்த்தியை பார்க்கறதா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல இலக்கியா. ஒரே குழப்பமா இருக்கு. அதான். ஐயோ கௌதம், நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, கார்த்திய நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கௌதம் அப்படின்னு சொன்ன இலக்கியா. ஆனா அதெல்லாம் செட் ஆகுமான்னு எனக்கு தோணல. என்ன கௌதம், நீங்களே நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா? இது வரைக்கும் இந்த வீட்டுல என்ன அதிகமா நம்பினது நீங்க தான். இன்னைக்கு நீங்களும். ஐயோ இலக்கியா, நான் அப்படி சொல்லல. இருந்தாலும் இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைல்ல, அதனால சொன்னேன். ஐயோ கௌதம், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை கௌதம். கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க கௌதம். சரி இலக்கியா, சரி வா போலாம். கௌதம் இலக்கியா ஒரு 2 பேர் சேர்ந்து கிளம்பி வெளியே போகும்போது ஜானு பார்த்துட்டு, இலக்கியா, கௌதம், எங்கப்பா, என்னாச்சு? ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க 2 பேரும். இல்லை நாங்க ஒரு முக்கியமான விஷயமா போறோம். முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட சொல்ற அதை பத்தி அப்படின்னு 2 பேரும் போறாங்க. இங்க பைரவி யோசிக்கிறாங்க. இன்னிது இதுக்கு ரெண்டும் இவ்வளவு ஸ்பீடா காலையிலே போத பார்த்தா இது சந்தேகமா இருக்கு. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இல்ல கார்த்தி அமிச்ச கோர்ட் நோட்டீஸ்க்கு ஏதாவது பண்ண போறாங்களா? அண்ணன் கூட ஊர்ல இல்லையே. அப்ப இதுங்க என்ன பண்ண போகுதுங்க? ம் தெரியலையே. எதுக்கும் லைட்டா அண்ணிட்டு விசாரணையை போடும். அண்ணி, எங்க போறாங்க 2 பேரும்? இல்லை ஆகணுமா? அதை போய் அவங்கள்ட்ட கேளு பைரவி. என்ன நீ திமுறா உங்களுக்கு? ஆமாண்டி, திமுரு தான். உன்கிட்ட பேசினா எனக்கு தலைவலி தான் வரும். அந்தன போமால. ஜானு போறாங்க. பைரவி ஒண்ணு, வர வர இந்த அன்னிக்கு கூட உன் மேல பயமே இல்லை. இதை ஃபர்ஸ்ட் போயிட்டு கார்த்தியை சொல்லணுமே அப்படின்னு பைரவி நேரா போயிட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி, நம்ம இலக்கியாவும் கௌதமும் 2 பேரும் கோர்ட் நோட்டீஸை பார்த்ததுக்கு அப்புறம் ரூம்ல உட்காந்து தனியா பேசினாங்க. பேசிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி எங்கேயோ பரபரப்பா போயிருக்காங்க. ஆனா எங்க போனாங்க என்னன்னு தான் ஒன்றும் புரியல. என்னத்த சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா கார்த்தி, அதான். அந்த கௌதம் சொத்துக்காக என்ன வேணும் பண்ணுவான்டா. நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதனால நீ கொஞ்சம் தெளிவாரு. எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காத. புரியுதா? இங்க பாருங்க ஆண்டி, அவன் என்ன வேணும் பண்ணட்டும். அது எல்லாமே எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. அதனால கண்டிப்பா அது எனக்கு வந்துதான் ஆகணும். அதான் நான் அடையாம விட மாட்டேன். ஐயோ ஆண்டி, விடுங்க நீங்க. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நான் கண்டிப்பா சொல்றேன். கார்த்தியை இந்த முறை அந்த இலக்கியாட்டையும் கௌதமட்டையும் தோக்க விடவே மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. இங்க பார்த்தா நம்ம கௌதம் இலக்கியா நேரா கிளம்பி எஸ்எஸ்கே ஆபீஸ்கிட்ட போயிட்டு வெயிட் பண்றாங்க. பார்த்தா அப்பதான் நம்ம நாகு மனைவி எஸ்எஸ்கே ஆபீஸ்க்குள்ள போறாங்க. எஸ்எஸ்கே ஆபீஸ்ல வர நாகு மனைவி பார்த்து நம்ம எஸ்எஸ்கே செம்ம அதிர்ச்சி வராரு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நீ அந்த நாகு மனைவி தானே? ஆமாங்க, நான் நாகு மனைவி தான். நாகு உங்களால இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு. நாங்க இன்னைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதனா காசு கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இல்லைனா உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருந்தா போட்டு விடுங்க சார். என்னது வேலையா? ஏன், இல்ல அந்த இலக்கியம் அவனை அமுச்சு வச்சாளா? என்ன சார் சொல்றீங்க? நான் சாப்பாட்டுக்கு காசு இல்ல, கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். நீங்க யாரையும் பத்தி பேசிட்டு இருக்கீங்களே சார். என் புருஷன் உங்களுக்காக தான் சார் ஜெயிலுக்கு போனாரு. சி, போதும் நிப்பாட்டு. என்னமோ உன் புருஷன் சுதந்திர படத்துல தலையிட்டா ஜெயிலுக்கு போயிருக்கான். அந்த கார்த்தியை கடத்தின வழக்குல நான் தான் கார்த்தியை கடத்தினு அவனே கோர்ட்ல வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, அவன் மட்டும்தான். என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க சொல்லிதானே சார் அவரு கார்த்தியை கடத்தினாரு. நீங்க சொன்னால தானே சார் அவரு கார்த்தியை கடத்தி இப்ப ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்புறம் அவரு கார்த்தியை கடத்தி அவருக்கு என்ன சார் ஆக போகுது? ஓ, நீ ரொம்ப பாயிண்டா பேசுறியா? அதானே நாகு மனைவி. அப்புறம் பேசலன்னா எப்படி? இங்க பாரு, நீ சொல்றதுதான் சரிதான், இல்லைன்னு சொல்ல. நான் தான் கார்த்தியை கடத்த சொன்னேன். ஆனா நான் சொன்னது எதுக்காக? ஆனா அவன் புருஷ பண்ணது எதுக்காக? என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்லிதான் சார் செஞ்சாரு அவரு. நீங்க சொல்றது மட்டும் தான் சார் செஞ்சாரு. உங்களுக்காக அவரு எத்தனை வருஷமா விசுவாசமா இருந்திருப்பாரு. நீங்க சொல்லி எவ்வளவு விஷயம் பண்ணிருப்பாரு. எத்தனை கொலை பண்ண ட்ரை பண்ணாரு. இப்படிலாம் அவரு உங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு சார். ஆனா கடைசி நேரத்துல அவர் இப்படி கைவிட்டீங்களே சார். இந்த பாருமா, கொஞ்சம் நிப்பாட்டு. நான் ஒன்றும் உன் புருஷனை கைவிடல. உன் புருஷன் ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட இருக்கான் தான், இல்லைன்னு சொல்ல. எனக்காக ஏன் ஒரு சில கொலைகை கூட பண்ணியிருக்கான். சார், எது தற்கொலையா மாத்திருக்கான். ஏன்
ஆரம்பத்துல இருந்து இந்த கௌதம கொல்றதுக்கும் நிறைய வேலை பார்த்திருக்கான். இல்லைன்னா சொல்லல. நான் சொல்லிதான் கார்த்தியையும் கடத்துறான். ஆனா கார்த்தியை கடத்தி வைடா. நான் கௌதம பழி வாங்கணும். அவன் நிரந்தரமா ஜெயில புடிச்சு போடணும். அது வரைக்கும் கார்த்தி உன் கண்ட்ரோல் வச்சுக்கடா. அதை நம்பி நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் கௌதம் ஒருத்தன் இருக்கவே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அவனை உருத்தடியாம அழிக்க போண்டான்னு சொல்லி அவன்கிட்ட நான் எவ்வளவு சொல்லியிருப்பேன். அவனை என்னுடைய அடியால் தாண்டி நான் என்ன பிளான் பண்ணிருக்கிற வரைக்கும் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவன் என்ன பண்ணான்? ஏதோ அந்த இலக்கியா பேசிட்டா, இலக்கியா என் பொண்ணை காப்பாத்திட்டா, நான் மனசு மாறிட்டேன், நல்லவனா ஆயிட்டேன்னு சொல்லி கார்த்தியை எனக்கே தெரியாம கொண்டு போய் இலக்கியாட்ட ஒப்படைக்க பார்த்திருக்கான் அந்த திருட்டு பைய. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி நான் சொன்ன செஞ்ச மாதிரி ஆகும்? அவன் என்ன மீறி செஞ்சான். அதான் இன்னைக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். இங்க பார், சும்மா அவன் பண்ணதை என்கிட்ட நியாயப்படுத்திட்டு இருக்காத. நான் சொன்னதை அவன் செய்யல, அதனாலதான் இன்னைக்கு கஷ்டப்படுறான். நான் சொன்னதை செஞ்சவன்தா அவன் இன்னைக்கு கஷ்டப்பட்டது தேவையில்லை. அதனால ஒழுங்கு மனிதங்க கிளம்பிடு, போ மடங்கிது அப்படின்னு எஸ்எஸ்கே அவங்கள போய் தள்ளி விடுறாரு. அவங்களும் அழுதுகிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க இலக்கியாட்ட அந்த சிப்பை கொடுக்குறாங்க. பார்த்தா இலக்கியா அந்த நாகு மனைவிட்ட ஏற்கனவே ஒரு சிப் கேமராவை செட் பண்ணி தான் கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஆனா எஸ்எஸ்கே நாகு மனைவிட்ட என்ன இருக்க போகுது அப்படின்னு தெரியாம அவரும் கோவத்துல வாய்க்கு வந்ததை உளறிட்டாரு. இது எல்லாமே இலக்கியா எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு நாகு மனைவிக்கு தேங்க் பண்றாங்க. நாகு மனைவியும், எனக்கா நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்றீங்க? அவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு, எனக்கு கவனிக்க ஆளே இல்லை. நல்ல வேலை, நீங்க தான் எனக்கு காசு கொடுத்து மாசம் மாசம் தேவையான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்காக நாங்க இது கூட பண்ணலாம் எப்படிக்கான்னு சொல்லிட்டு நாகு மனைவி திரும்ப இலக்கியாவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போறாங்க. இங்க இலக்கியா உடனே கௌதம் பாக்குறாங்க. கௌதம் உடனே, இலக்கியா இதெல்லாம் கார்த்தி புரிஞ்சுப்பானா? ஐயோ கௌதம், இது ஒண்ணு வெறும் ஆடியோ ரெக்கார்டர் இல்ல, இல்ல நாம போய் சொல்ல போறது இல்ல. இது நாம கார்த்திக்கு நேர்ல காட்ட போறோம். அதுக்கப்புறம் கார்த்தி புரிஞ்சுக்காம எப்படி கௌதம் போவாரு? ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இலக்கியா கார்த்திக் கால் பண்றாங்க. உடனே கார்த்தியும், எதுக்கு இவங்க இப்ப கேரல் பண்றாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாங்க. சொல்லுங்க கார்த்தி, எங்க இருக்க? உங்களுக்கு என்ன வேணும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஐயோ கார்த்தி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஒதுக்க போதும். நீ எங்க இருக்குன்னு சொல்லி நானே அங்க வரேன். நான் அந்த எஸ்எஸ்கே சார் ஆபீஸ் வந்துட்டு இருக்கேன். அப்படியா, இப்ப கரெக்டா எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய அங்க போறாங்க. பார்த்தா ஒரு பார்க் மாதிரி இருக்கு. அங்க போவோம். கௌதம் இலக்கியாண்டவே நிக்கிறாங்க. கார்த்தி உடனே, என்ன விஷயமா வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க. உங்க மூஞ்ச பக்கம் எனக்கு பிடிக்கல. ஓ அப்படியா கார்த்தி, நீ எங்க மூஞ்ச பார்க்கணா, ஆனா இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு இலக்கியா போன் ஆன் பண்றாங்க. பார்த்தா அதுல எஸ்எஸ்கே, கார்த்தியை கார்த்த சொன்னது நான் தான், ஆனா நான் எதுக்கு அவனை கார்த்தா சொன்னேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இது வரைக்கும் இந்த நாகு வச்சு எத்தனை முறை நம்ம கௌதம கொலை பண்ண பார்த்தேன், இன்னும் நான் பிளான் போட்டேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொன்னதை அப்படியே காட்டுறாங்க இலக்கியா. அதை பார்க்க கார்த்தி அப்படி செம ஷாக்கா வரான். உடனே கௌதம் கேட்கிறாரு, என்ன கார்த்தி, இப்பயாச்சும் எஸ்எஸ்கே யாருன்னு புரியுதா, இல்ல இப்பவும் நாங்க தான் எதிரிய நினைக்க போறியா அப்படின்னு சொல்ல கார்த்தியால பதில் பேச முடியாம அப்படியே போனை வச்சுட்டு அப்படியே கண் கலங்கி நிக்கிறான் இலக்கியா. உடனே, என்ன கார்த்தி, இப்பயும் எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு கார்த்தி கௌதம் காலில் விழுந்து, என்ன மன்னிச்சிருன்னு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சேனே, ஆனா கடைசியில என்னையும் இவ்வளவு பெரிய முட்டாளாக்கிட்டாங்கல்ல, பண்ணாத தப்புக்கு நான் உன்னை எவ்வளவோ பேசி காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நீ என்ன மன்னிச்சிடான அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அழுகுறான். உடனே கௌதம் இலக்கியாவை தூக்கி விட்டு இலக்கியா கார்த்தி கண் தொடச்சு விடுறாங்க. அழாத கார்த்தி, நீ ஒண்ணு வேணும்னு பண்ணலையே, ஏதோ சரியா புரிஞ்சுக்காம இப்பெல்லாம் பண்ணிட்ட, அதுக்கே அழுகுற, விடு கார்த்தி அப்படின்னு இலக்கியா கார்த்திய சமாதானமும் பண்றாங்க.